வணக்கம் நண்பர்களே. ஒருவேளை திமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விசிக கூட்டணி முறிந்தால் அதற்கு முழு குற்றவாளியாக இருக்கப் போகிறவர் ஸ்டாலின் தான். இது என்ன வினோதம், இது என்ன குற்றச்சாட்டு என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு விஷயத்தை நன்றாக கவனியுங்கள். ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியில் அபாயம் ஏற்படும், அதாவது கூட்டணி முறிவதற்கான அபாயங்கள் ஏற்படுவது என்பதை முன்பே கணித்து அதற்கு ஆரோக்கியமான சூழலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் பக்குவம் பெற்ற தலைவருக்கு இருக்கிறது. இதே கருணாநிதி, மறைந்த முதல்வர் கருணாநிதி இருந்திருந்தால் இந்த விஷயங்கள் வேறு. அவர் எப்போதோ ஒன்று தக்க வைத்திருப்பார் அல்லது கழட்டி விட்டிருப்பார். இது போன்ற கூச்சல், குழப்பங்கள், கருத்து மோதல்கள் இதையெல்லாம் ஒரு நாளும் அனுமதித்திருக்க மாட்டார். ஆக இதில் மிகவும் பலவீனமாக இருப்பது ஸ்டாலின் தான். திரும்ப அதை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறாருன்னு கூட நினச்சிக்கலாம். ஆனால் இதில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் இருந்தவர் ஸ்டாலின். முறிந்தால் அது குற்றவாளி ஸ்டாலினாக தான் இருக்கும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.